என் மக்கள் எங்கே? என் மக்கள் தேவையோடு காத்திருக்கிறார்கள். என் மக்கள் ஏக்கத்தோடு தேடி வந்திருக்கிறார்கள். கால்நடையாக சென்னையினுடைய தூரத்திலிருந்து அவர்கள் கால்நடையாக வந்திருக்கிறார்களே, நானே அவர்களை பார்க்க வருவேன் என்று தேவத்தாய் இறங்கி வருகிறார்கள். நம் தேவைகள், துன்பங்களில், நோய்களில் தள்ளாடும் பொழுது தத்தளிக்கின்ற மாணவிகளை கடலில் காத்த நம் தாய் இன்றைக்கும் நம் தேவைகளில் நாம் தத்தளிக்கின்ற பொழுது நம்மை காக்க எழுந்தருளி வருகிறார்கள். இதோ இந்த தேவதாயினுடைய தேவை பார்க்கும் பொழுது தேவர்களும் ஆமே. வாழ்க 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 வாழ்க. கானாவூரில் திருமணம் ஒன்று நடந்தது. விவிலியத்தில் வாசிக்கிறோம், தேவதாய் அங்கே அழைப்பு பெற்றிருந்தார்கள். ஆண்டவர் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அங்கு இருந்தார்கள். அந்த கானாவூர் திருமணத்தில் ஒரு மிகப்பெரிய குறை வந்திடவே, ஆஹா, இந்த மக்கள் அவமானம், இந்த மக்கள் இழிவினால் தன் தலையை கீழே போட வேண்டி இருக்கிறது என்று கண்ட தேவதாய் ஆண்டவர் இயேசுவிடம் போய் அவர் தேவைகளை எடுத்துச் சொன்னதாக பைபிளில் வாசிக்கிறோம். என் மக்கள் எங்கே? என் மக்கள் தேவையோடு காத்திருக்கிறார்கள். என் மக்கள் ஏக்கத்தோடு தேடி வந்திருக்கிறார்கள். கால்நடையாக சென்னையினுடைய தூரத்திலிருந்து அவர்கள் கால்நடையாக வந்திருக்கிறார்களே, நானே அவர்களை பார்க்க வருவேன் என்று தேவத்தாய் இறங்கி வருகிறார்கள். நம் தேவைகள், துன்பங்களில், நோய்களில் தள்ளாடும் பொழுது தத்தளிக்கின்ற மாணவிகளை கடலில் காத்த நம் தாய் இன்றைக்கும் நம் தேவைகளில் நாம் தத்தளிக்கின்ற பொழுது நம்மை காக்க எழுந்தருளி வருகிறார்கள். இதோ இந்த தேவதாயினுடைய தேவை பார்க்கும் பொழுது தேவர்களும் ஆமே. வாழ்க 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 வாழ்க. கானாவூரில் திருமணம் ஒன்று நடந்தது. விவிலியத்தில் வாசிக்கிறோம், தேவதாய் அங்கே அழைப்பு பெற்றிருந்தார்கள். ஆண்டவர் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அங்கு இருந்தார்கள். அந்த கானாவூர் திருமணத்தில் ஒரு மிகப்பெரிய குறை வந்திடவே, ஆஹா, இந்த மக்கள் அவமானம், இந்த மக்கள் இழிவினால் தன் தலையை கீழே போட வேண்டி இருக்கிறது என்று கண்ட தேவதாய் ஆண்டவர் இயேசுவிடம் போய் அவர் தேவைகளை எடுத்துச் சொன்னதாக பைபிளில் வாசிக்கிறோம். என் மக்கள் எங்கே? என் மக்கள் தேவையோடு காத்திருக்கிறார்கள். என் மக்கள் ஏக்கத்தோடு தேடி வந்திருக்கிறார்கள். கால்நடையாக சென்னையினுடைய தூரத்திலிருந்து அவர்கள் கால்நடையாக வந்திருக்கிறார்களே, நானே அவர்களை பார்க்க வருவேன் என்று தேவத்தாய் இறங்கி வருகிறார்கள். நம் தேவைகள், துன்பங்களில், நோய்களில் தள்ளாடும் பொழுது தத்தளிக்கின்ற மாணவிகளை கடலில் காத்த நம் தாய் இன்றைக்கும் நம் தேவைகளில் நாம் தத்தளிக்கின்ற பொழுது நம்மை காக்க எழுந்தருளி வருகிறார்கள். இதோ இந்த தேவதாயினுடைய தேவை பார்க்கும் பொழுது தேவர்களும் ஆமே. வாழ்க வாழ்க வாழ்க
விவிலியத்தில் வாசிக்கிறோம், தேவதாய் அங்கே அழைப்பு பெற்றிருந்தார்கள். ஆண்டவர் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அங்கு இருந்தார்கள். அந்த கானாவூர் திருமணத்தில் ஒரு மிகப்பெரிய குறை வந்திடவே, ஆஹா இந்த மக்கள் அவமானம், இந்த மக்கள் இழிவினால் தன் தலையை கீழே போட வேண்டி இருக்கிறது என்று கண்ட தேவதாய் ஆண்டவர் இயேசுவிடம் போய் அவர் தேவைகளை எடுத்துச் சொன்னதாக பைபிளில் வாசிக்கிறோம்.